கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, டர்னிங் பாயிண்ட் USA அமைப்பின் நிறுவனர் சார்லி கிர்க் ஒரு நிகழ்ச்சி நடத்தின போது மேடையிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது மரணம் அமெரிக்காவில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, கருக்கலைப்புக்கு எதிராக, ஒரே பாலின உறவுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் ஏன் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும்? சுவிசேஷத்தை போதிப்பதன் மூலம் நாட்டை மனம் திரும்புதலுக்கு கொண்டு வந்துவிட முடியும், ஆன்மீக மறுமலர்ச்சியை உருவாக்கிட முடியும் என்று போராடியவர் ஏன் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும்? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், கிறிஸ்துவை அறிவித்தால் உபத்திரவம் உண்டு, வேதத்தின் அடிப்படையில் எச்சரித்தால் உபத்திரவம் உண்டு. ஆம், எனக்கு அன்பானவர்களே, என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் மடிந்து அழியாதவரை அது ஒரு வித்தாகவே தனித்து நிற்கும். அது நிலத்தில் விழுந்து மடிந்தால் முளைத்து வளர்ந்து பல மடங்கு பலனை தரும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், மனம் திரும்புங்கள். தி ஜட்ஜ்மெண்ட் டே வில் கம்மிங் சூன். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.